13th question. Find the magnitude and direction cosines of the torque. First torque find out பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுல எக்ஸ்ட்ராவா magnitude direction cosines find out பண்ணிக்கலாம். Of a force represented by force கொடுத்துட்டாங்க F vector. F vector என்ன கொடுத்துருக்காங்க 3i cap plus 4j cap minus 5k cap. About the point with position vector, அது ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், OA vector கொடுத்துக்கலாம். OA vector equal to 2i cap minus 3j cap plus 4k cap. இது என்னது about the point ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து about acting through a point whose position vector is. அப்போ through a point அதோட position vector அது ஏதாவது ஒரு நேம் OB vector equal to 4i cap plus 2j cap minus 3k cap. இது through the point. Work doneல F vector dot D vector, D vector dot F vector எல்லாம் ஒண்ணுதான், because dot product is commutative. இந்த டார்க் அப்படிங்கிறது அது வெக்டார் ப்ராடக்ட். அப்போ ஒரு கதவு நீ இப்படி மூவ் பண்ணா திறந்துக்கு, இப்படி மூவ் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்க. அப்போ ஒரு வீட்டை பூட்டிட்டு வர்றது வேற, திறந்து வச்சுட்டு வர்றது வேற. அப்போ அந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கேர்ஃபுல்லா டீல் பண்ணலாம். இதுல ஆர் வெக்டார் அப்படிங்கிறது அட் த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட் அல்லது த்ரூ த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அதாவது அபவுட் கடைசியில் வர மாதிரி எழுதுவோம். அது ஓபன் பண்ணி வைக்கிறோமா க்ளோஸ் பண்ணி வைக்கிறோமாங்கிற கான்செப்ட் இதுல இருக்கு. அப்போ த்ரூ நம்ம என்ன பேர் கொடுத்துக்கிறோம், இது இண்டிபெண்டன்ட் OB வெக்டார் minus about the point OA vector. அந்த R vectorக்கு என்ன ஃபார்முலா, at the point minus about the point or through the point minus about the point. Very very important. ஒண்ணா at the point minus about the point அல்லது through minus about. இங்க through கொடுத்துக்கிறோம், அப்போ through minus about. இந்த OA OB இது என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், OB minus OA, OA minus OB மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த த்ரூ மைனஸ் அபவுட், அட் மைனஸ் அபவுட் இதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி த்ரூவா இங்க ஓபின்னு இருக்கு, அதனால இது கூட ஓஏன்னு வச்சிருந்தா தப்பு இல்லை. இதுல கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஓபியில நோ சேஞ்ச் ஆஃப் சைன், ஓஏல ஆப்போசிட் சைன், ஓபியில நோ சேஞ்ச் ஆஃப் சைன், ஓஏல ஆப்போசிட் சைன். அப்போ 4 ஆப்போசிட் சைன் மைனஸ் 2, 4 மைனஸ் 2 2, 2i cap, நோ சேஞ்ச் ஆஃப் சைன் ஆப்போசிட் சைன், அப்போ பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 5j cap, no change of sign opposite sign, அப்போ minus 3 minus 4 minus 7k cap. இப்போ F vector இருக்கு, R vector இருக்கு. We have to find torque. It is given by dou vector equal to R vector cross F vector. அதே ஓல்டு சிலபஸ்ல மொமெண்ட் ஆர் டார்க் ரெண்டு ஒரே மீனிங் கொடுத்திருப்பா. அப்போ M vector equal to R vector cross F vector. அந்த MRF டயர் ஞாபகம் வச்சுப்போ, MRF. ஏன்னா R கிராஸ் F F கிராஸ் R எழுதுனா கூட தப்பு. இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ரெண்டு இடம் மாத்தினா மீனிங் மாறிடணும். அப்போ எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருப்போம், M வெக்டார் ஈக்குவல் டு R வெக்டார் கிராஸ் F வெக்டார். அதே ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல டார்க்னா வேற மொமெண்ட்னா வேற, பிசிக்ஸ்ல டார்க்னா ஒண்ணுதான் மொமெண்ட்னா ஒண்ணுதானு அதை பத்தி டெப்தா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். நம்ம டார்க்கு அந்த தோ சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இங்க வெக்டார் சிம்பிள் வரும், கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். எம் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். அந்த எம்ஆர்எஃப் டயர் ஞாபகிச்சுட்டு எம் வெக்டார் பதிலா அந்த தோ வெக்டார் போட்டுக்கோ. இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் மெத்தட். Always first row is occupied by I cap, J cap, K cap. அடுத்து இந்த R vector. R vector I ஓட கோஎஃபிஷியன்ட் 2, J ஓட கோஎஃபிஷியன்ட் +5, K ஓட கோஎஃபிஷியன்ட் -7. அடுத்தது F vector. அதுதான் கடைசி ரோல வரும். F vector I க்கு கோஎஃபிஷியன்ட் 3, J cap ஓட கோஎஃபிஷியன்ட் +4, இங்கே -5. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், plus minus plus. So what we will get is equal to I cap into, இந்த ரோவை காலத்தை மறைச்சுக்கலாம், 5 into -5 -25, எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ், 4 into -7 -28, இந்த மைனஸ் கூட சேர்றப்போ +28. அப்போ மைனஸ் ஆஃப் J cap
இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை பண்றப்போ மைனஸ் ஜே கேப், அதோட ரோவை காலத்தையும் மறைச்சுக்கலாம். 2 into -5 -10, எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ், -7 into 3 -21, இந்த மைனஸ் கூட சேர்றப்போ +21 பிளஸ் கே கேப் இன்டூ அதோட ரோவை காலத்தையும் மறைச்சுக்கலாம். 2 into 4 8, எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ், 5 into 3 15. So what we get, torque equal to 28 minus 25 3 I cap, 21 minus 10 11 கூட minus j cap multiply பண்ணா minus 11 j cap, 8 minus 15 minus 7, அப்போ கூட k cap multiply பண்ணா minus 7 k cap. இப்போ டார்க் மட்டும் கேட்கல, எக்ஸ்ட்ரா என்ன கேட்டுக்கிறான், மேக்னிடியூட் கேட்டுக்கிறான். மேக்னிடியூட் அப்போ அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா போதும். மாடுலஸ் ஆஃப் த டார்க் ஈக்குவல் டு ரூட் ஓவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I கேப் ஒரு ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணா 9, நடுவுல பிளஸ் மட்டும் தான் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் J கேப் -11 ஸ்கொயர் பண்ணா +121, இங்க பிளஸ் மட்டும் தான் வரும். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் K கேப் ஒரு ஸ்கொயர் -7 the whole square +49 ஈக்குவல் டு ரூட் ஓவர் 121 plus 9 130, 130 plus 49 179, root over 179. இதுதான் மேக்னிடியூட். அடுத்து என்ன கேட்டுக்கிறா, டைரக்ஷன் கொசைன் கூடுதலா கேட்டுக்கிறா. டைரக்ஷன் கொசைன் ஈக்குவல் டு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I 3 by இதோட டிஸ்டன்ஸ் ரூட் ஓவர் 179 கமா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் J கேப் -11 by அதோட மேக்னிடியூட் என்டையர் மேக்னிடியூட் ரூட் 179, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் K கேப் -7 by அதோட மேக்னிடியூட், அப்போ மேக்னிடியூடும் கேட்டிருக்கா, டைரக்ஷன் கொசைன் கேட்டுக்கிறா, அப்புறம் டார்க் கேட்டுக்கிறா. ஃபர்ஸ்ட் டார்க் கண்டுபிடிச்சுட்டா மேக்னிடியூடும் டைரக்ஷன் கொசைனும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.